செல்ல குட்டிகளா, உங்களுக்கான டிஃபன் வாழைப்பழ தோசை. பொதுவா குட்டீஸ் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க. அதே வாழைப்பழத்த வச்சு தோசை ஊத்தி குடுத்து பாருங்க, அழகா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாழைப்பழ தோசைக்கு தேவையான பொருட்கள்: செவ்வாழைப்பழம் 1, தோசை மாவு தேவைக்கேற்ப, தேன் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன். தோசை மாவுக்கு பார்த்தீங்கன்னா, பாதி உப்பு போட்டா போதும். அது ஸ்வீட்டுங்கிறதுனால ஃபுல் சால்ட் கரெக்ட்டா போட்டா நல்லா இருக்காது. அதனால ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த தோசைக்கு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். செவ்வாழைப்பழத்துல அதிக அளவு உயிர் சத்து, விட்டமின் சி, இரும்பு சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம், நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதுல இருக்கு. தேன் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். இதயம் சீரா இயங்குறதுக்கு உதவும். உடம்புக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்க பயன்படும். அப்புறம் நெய்ய பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி, விட்டமின் இ அதிக அளவுல இருக்கு. தோசை அழகான தோசை ரெடி. இத ஒரு தட்டுல வச்சு சீட்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸ் வச்சு அழகுபடுத்தி குழந்தைகளுக்கு குடுங்க. பார்த்த உடனே சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் பிரேக்ஃபாஸ்ட். ஓகேம்மா. இந்த டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.